நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து விழுதலும் எழுதலும் என்ற தலைப்பில் நான் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனத்தை பேச விரும்புகிறேன். விழுதலும் எழுதலும். இங்கே சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படி என்று சொன்னால் அந்த விழுதலுக்கு ஒரு தரம் விழுந்தால் கூட மறுபடியும் விழுகலாம் என்ற சத்தியம் அங்கே இல்லை. விழக்கூடாது என்ற நிலைமையில் தான் இந்த வார்த்தையை தெரிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப இது எச்சரிப்பு, விழுகிறதுக்குள்ள வார்த்தை அல்ல. நான் ஒரு தரம் விழுந்தேன், 2வது தரம் விழுகலாம், 3வது தரம் விழுகலாம், 6 முறை கூட விழுகலாம், எந்த எனக்கு ஒரு 7வது முறை இருக்கு அல்லவா? அப்படி என்று தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சொல்ல மாட்டாள்னு நினைக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 4:4 எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கோபம் கொண்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 வார்த்தை, கோபப்படலாம் என்பதற்கு நியாயம் சொல்வதற்கு அந்த வசனம் எழுதப்படவில்லை. நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். கோபம் வரக்கூடிய ஆபத்து இருக்குது. இன்னொன்று, அந்த கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முந்தைய தணியணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க தவிர கோபப்படலாம் விசுவாசிகள் அப்படின்றதுக்கு அந்த வசனத்தை எடுக்கக்கூடாது. அதே போல இங்கேயும் பாருங்கள், 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது விழக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அகஸ்து மாசம் யாராவது விழுந்தாலும் அதிரியப்பட்டு போக வேண்டாம், நீதிமான்கள் எழுந்திருப்பார்கள் என்பதுதான் இதில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். விழுதலும் எழுதலும். விழுந்துதான் ஆக வேண்டுமா விசுவாசிகள்? அப்படி பைபிள் சொல்லவில்லைங்க. புதிய ஏற்பாட்டில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களோடு கூட நீங்கள் அந்த துன்மார்க்க உலையில விழாமல் இருக்கிறதுனால ஆச்சரியப்பட்டு தூசிக்கிறார்கள். அப்போ பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கிய, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறியிருந்த ஒரு சகோதரனாவது, ஒரு சகோதரியாவது, ஒரு வாலிப பையனாவது, ஒரு வாலிப்பிள்ளையாவது பாவத்தில் விழுந்திருப்பாங்களா? தேவாவி என்ன அருமையா அந்த வார்த்தை எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா? அவளோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை அது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சிலுவையில மரித்து தம்முடைய சுயரத்தத்தினால மனவாட்டியான திருச்சபையை உண்டாக்கிய ஆண்டவர் போதனைக்கு மேல போதனை தரும் பொழுது விழ வேண்டும் என்ற அவசரம் கிடையாது. ஆனா என்ன பண்றது? இன்றைக்கு நாம் மாம்ச சம்பந்தப்பட்ட சரித்தில் இருக்கணும் இல்லையா? கவனக்குறைவினால, சில சமயத்தில் மெத்தன போக்கினால நான் விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனாலும் அதிரியப்பட்டு போக வேண்டாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். 7 தரம் என்பது வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தில் முழுமையை குறிக்கும். சாதாரணமாக விழுகிறது வேற, முழுசுமாகவே விழுகிறது வேற. ஆண்டு சொல்லுகிறார், எத்தனை தரம் நான் மன்னிக்கிட்டேன்? 7 தரம் மன்னிச்சா போதுமா? அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல, 7 70. அப்போ மன்னிக்கிறதுல கணக்கு பார்க்க முடியாது, கூடாது. அப்ப விழுகிறதுல ஆண்டவர் கணக்கு பார்க்காம நீங்க எத்தனை தரம் விழுந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தூக்குகிறார். விழுதலும் எழுதலும். அதுதான் இன்றைய காலையில நான் உங்களிடத்துல பேச போற தலைப்பு. நம்ம விழச் செய்கிற காரியங்கள் என்ன என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த உபதேசங்களை கேட்காதனால விசுவாசிகள் விழுகிறார்களா, அல்லது கேட்டுட்டும் விழுகிறாங்களா என்பதே ஒரு கேள்விதான். கேட்டுட்டு விழுந்தா அது ரொம்ப பயங்கரம். ஏனென்றால் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நீங்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்யறா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, சபையை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாமல், மனப்பூர்வமா பாவம் செய்தா விழுகிறவங்களுக்கு எழ முடியுமா என்பது தெரியாது. ஆனால் கவனக்குறைவினால, வேத போதனை கேட்காதனால, கேட்டு செயல்படுத்தாதனால விழுந்தால்
அந்த விசுவாசிக்கு அதோட முடிச்சிச்சு. இனி அவரை விசுவாசின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இதற்கு முந்தி ஒரு முறை பேசியிருக்கிறேன். விசுவாசி அவிசுவாசி ஆகிறதில்லை, நிஜம்தான். சாகிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய சத்தியம் தான். ஒரு விசுவாசி அவிசுவாசி ஆகிறதில்லை. அது நம்முடைய சபையில் இருந்தாலும் சரி, மற்ற சபையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒருவனை ஒரு முறை ரட்சித்தால் அவன் நித்தியமாக ரட்சிக்கப்படுகிறான். இடையில அவன் பல பிரச்சனையை சந்திக்கிறான், விழுகிறான், எழுகிறான் என்பது வேறு. ஆனால் ஆண்டவர் அவனுடைய ஆத்தும ரட்சிப்பை பிடுங்கிறது கிடையாது. நீ என்னுடைய பிள்ளை இல்லை என்று ஆண்டவர் தள்ளிவிடுவதும் கிடையாது. என்னிடத்துல வருகிறவனே ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நம்ம விளக்கு செய்கிற காரியங்கள் என்ன? இன்றைக்கு எத்தனை பேர் விழுந்திருக்கிறாங்க? பெரிய பெரிய ஊழியக்காரங்க விழுந்திருக்கிறாங்க, மூப்பர்கள் விழுந்திருக்கிறாங்க, பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கை செய்த விசுவாசிகள் விழுந்திருக்கிறாங்க, ஆண்கள் விழுந்திருக்கிறாங்க, பெண்கள் விழுந்திருக்கிறாங்க, வாலிபன் விழுந்திருக்கிறான், வாலிப பிள்ளைங்க விழுந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? இப்படி விழுகலாமா? விழுகிறதுனால ஆண்டவருக்கு ஏதாவது மகிமை இருக்குமா? அந்த விழுகிறதுனால உள்ள நஷ்டம் திரும்பி வருமா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய இப்பொழுது தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட சொல்லுகிறார், விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள். ரொம்ப எச்சரிக்கை அவசியம். ஏன் விழணும்? விழ வேண்டிய அவசரம் என்ன? ஆனால் விழ செய்கிற காரியங்கள் இருக்கிறது. என்ன காரியத்தில் விழுகிறார்கள் விசுவாசிகள்? கலாத்திரர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இங்கே கலாத்தியா சபையாரை பற்றி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் கூட பாக்கி இல்லாம எல்லாரும் விழுந்தீங்க. விழுந்தா இப்படி விழுகணும், ஒட்டுமொத்தமா விழுகணும். இப்படி விழுகலாமா? அட விசுவாசிகளே ஒருத்தர் விழுந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்க ஒட்டு மொத்தமா ஏன் விழுந்தீங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல வந்த ஊழியக்காரன் சொன்ன செய்தியை நம்பினவங்க, அவன் பேர்ல பற்றும் பாசமா இருந்தவங்க, அதுக்கு பின்னால வந்த ஒருத்தன் சொன்னதை நம்பி, சிலர் சொன்னதை நம்பி சத்தியத்தை விட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தாங்க. இதான ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. முதல்ல ஆண்டவர் பேசுறாரு, தெளிவா சொல்றாரு. அப்புறம் சாத்தான் வர்றேன், ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டாங்க, சாத்தான் சொன்னதை நம்பினாங்க. இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள். கர்த்தரை சிலுவையில் மரித்த கொடிய மரணத்துக்கு அது காரணம் இல்லையா? இரண்டாவது வந்து சொன்னதை நம்பினதுனால. அதனால கலாத்திய விசுவாசிகள் விழுந்தார்கள். ஆனால் இவங்க நியாயம் சொல்ல முடியுமா? அங்க விழவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொந்து கலாத்தியா, கப்பத்து, ஆசியா, பித்தினியா தேசங்களை செய்திருந்தவங்க. கலாத்தியாவில் ஒரு சபை மாத்திரம் இல்லை, அப்புறம் நிறைய சபைகள் உண்டான. இவங்க விழுந்தது ஒரு வகையில சொல்ல போனா அது அவமானம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படியோ விழுந்தாங்க. அந்த விழுந்தவங்களை பற்றி பவுல் அப்போஸ்தலன் கடுமையா சாடுறத நீங்க அந்த கலாச்சார முதல் 6 அதிகாரங்களை படித்தா தெரியும். என்ன ஓடுறாரு விசுவாசிகளை பார்த்து. அப்படித்தான், வேற என்னதான் செய்ய முடியும்? அப்படியா திருந்த மாட்டாங்களா? எந்திரிக்க மாட்டாங்களா? அவரை எந்திரிச்சாங்க, திரும்ப வந்தாங்க சத்தியத்துக்கு. அப்படித்தான் பைபிள் சரித்திரம் சொல்லு. இங்கே இவர்கள் விழுந்தது உபதேச கவர்ச்சியினால விழுந்தார்கள், இன்னொன்று பாவ கவர்ச்சியினால விழுந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அவங்க தவறான உபதேசத்துக்கு போன போது என்ன பாவம் செய்தார்கள் எழுதியிருக்கு. ரொம்ப மோசமானவங்க. விசுவாசிகள் கூட ரொம்ப மோசமா போயிடுறாங்க. காலங்களையும் மாசங்களையும் வருஷங்களையும் பார்க்கறாங்க. இது புறஜாதிகள் தானே பார்க்கறாங்க. பேரு கிறிஸ்தவங்க தானே காலங்களையும் மாசங்களையும் நாட்களையும் பார்க்கறாங்க. விசுவாசிகள் எப்படி பார்க்கலாமா? நான் சொல்றேன், பாவம் சொல்றது விபசாரம் வேசித்தனம் மாத்திரம் தான் பாவம் சொல்லியிருக்கிறா. அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் எந்த விபசாரம் கொலைபாதகம் நடந்தது? ஆண்டு சொன்னதை மீறினாரு. அந்த மரத்தின் கனியை பறிக்காத புசிக்காத, பறிச்சாங்க புசிச்சாங்க, அதான் பாவம். அப்ப இவர்கள் பாவத்தினாலும் கவர்ச்சிக்கப்பட்டாங்க, உபதேச கவர்ச்சியினாலும் பாதிக்கப்பட்டாங்க. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாலிப பசங்க பிள்ளைங்களை கவர்ச்சிக்கிற, ஏன் பெண்களா இருக்கிறவர்களை கவர்ச்சிக்கிற,
திருமணம் ஆகியும் கூட ஆண்களை ரொம்ப கவர்ச்சிக்கிற காரியங்களும் என்ன தெரியுமா, அதுல பெண்களும் சேர்ந்துக்கிறாங்க. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து பாவம் செய்ய முடியாது. ஒருத்தராவது பாவத்தை தடுத்து நிறுத்திருப்பாங்க இல்லையா? அதற்கு என்ன காரணம் என்றால், இதற்கெல்லாம் நான் வசனம் சொல்ல முடியாது, நீங்க தான் வசனத்தை படிக்கணும். நிறைய பாவத்தில் ஒரு சீராட்டம் இருக்குது. அது சாலமோன் அந்த காரியத்தை புரிஞ்சார். அதனால சீராட்டத்துக்குள்ள இறங்கினார். கடைசியில சலிப்பா இருந்தது, மன சலித்து போனார். மாயும் மனதுக்கு சஞ்சலம் என்று சொன்னார். பாவத்துல பளபளப்பு இருக்குது. திராட்சரசம் மதுபான பளபளப்பா இருக்கும்போது பாராது. விசுவாசிகள் குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். வெளிநாடுகளில் போய் பாருங்க. ஏன் நம்ம நாடு என்ன சலச்ச நாடா? பின்வாங்கி போன எத்தனை பேர் குடிகாரலா மாறின சரித்திரங்கள் உண்டு. அது பளபளப்பு. அப்புறம் வளவளப்பான சில இடத்துல உன்னிடத்துல பங்கு உண்டு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வளவளப்புல அப்படி மனம் மயங்குகிறார்கள் என்று கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. களியாட்டு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இது இன்றைக்கு எல்லா மார்க்கத்திலும் நடக்குது. விசுவாசிகள் சபையில் கூட நடக்குதா சொல்றாங்க. சில சபைகளில் போனா ஆட்டம் பாட்டம், சினிமாக்காரன் கூட அந்த பக்கத்தில் வெளியே நிக்கணும். ஆண்களும் பெண்கள் ஆடுற சபைகள் கூட இருக்கிறாங்க. இது இன்றைக்கு மனிதருக்கு ரொம்ப விருப்பம். வசனத்தை கேட்கிற விருப்பத்தை விட இந்த விருப்பம் மனிதர்களுக்கு அதிகம். இதனால சத்தியத்தையும் விட்டு போறாங்க, பாவ ஜீவத்துல அவங்க தள்ளுண்டும் போறாங்க. இந்த விழுகிறதுக்குள்ள சோதனை வெளியிடத்திலிருந்து இருக்கிறத விட நமக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம மறுக்க முடியாது. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 14, 15 வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 12 கோத்திரத்தாருக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதலாமா? பரிசுத்தத்தை பற்றி எல்லாம் எழுதியிருக்கணும். அதே நிருபத்தில் என்ன சொல்றாரு யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனத்துல, அதாவது பாவிகளே அந்த மாதிரி சொல்ற. இப்படி சொல்லலாம். விசுவாசிகளை பார்த்து பாவிகளேன்னு சொல்லலாமா? நான் சொல்றேன், பாவம் செய்யாதவங்களை வேற எப்படித்தான் சொல்றது? விசுவாசிகளா இருந்தாலும் பாவம் செஞ்சா அவங்கள பாவின்னு தான் சொல்ல முடியும். பரிசுத்தம் சொன்னா ஆண்டவர் பிரசங்கியார்த்த கணக்கு கேட்பார். தாவீது ராஜா பாவத்தில் விழுந்த போது அவர் என்ன பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சார். உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாத கண்டுபிடிப்பு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அதை உணராம இருந்துட்டேன். இப்ப நான் விழுந்து போனதுக்கு அது காரணம். எப்பொழுதுமே எனக்கு முன்னால நிற்கிறது என்று சங்கீதம் 51:3 அவர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 19 வசனத்தையும் அப்புறம் 18 வசனத்தையும் வாசிங்கன்னா நாம் பார்க்கும்படி. நமக்கு எல்லாரும் கண்ணு இருக்குல்ல. பாவத்தை வண்டில் வடங்களால் இழுத்து வந்து ஃப்ரீயா பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் ஃப்ரீ டிவி கொடுத்திருக்கிறார். நல்லது, காசே வேண்டாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்க முதல்ல நல்லதுதான் பார்ப்பீங்க, அப்புறம் எல்லாம் பார்க்க பிசாசு உங்களை சோதிப்பான். இதனால என்ன ஏற்படுகிறது? விசுவாசிகள் படிப்படியா உடனே பிசாசு கூட தள்ளிட மாட்டாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் நிருபத்துல? பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்க. கொஞ்சம் தான் இடம் கேட்பான். நரிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கிடைக்கு 2 ஆடு கேட்கும். சாத்தானுக்கு இடம் கொடுத்து மீண்டவங்க சரித்திரம் உண்டா? அதனால கலாத்திய விசுவாசிகள் விழுந்தார்கள் என்று சொன்னால் பாவத்தின் கவர்ச்சி. இன்னொரு வகையில் சொல்ல போனால் இந்த மார்க்க உபதேசங்களுடைய கவர்ச்சி என்று சொல்லலாம். பாவத்தின் கவர்ச்சியினால விழுந்தால் விசுவாசிகள் அடையக்கூடிய சேதம் 1 2. சங்கீதம் 42 என்ன சொல்றாரு தாவீது? அவர் விசுவாசியாகி பாவம் செய்த போதுதான் அவர் எழுதினார். நான் நினைக்கிறேன் அது என்னன்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும். பயங்கரமான குழி, வேற யாருமே அதுல இருந்து தூக்க முடியாதுங்க. அந்த குழி உளையான சேருன்னா சரீரம் முழுசும் பார்த்தா தாவீது ரொம்ப சுத்தமானவர், பாட்ட சாட்டமானவர், உருட்டுக்கட்டையை போன்றவர். ஆனா இப்ப உருவத்தை பார்த்தா அசிங்கமான உருவமா இருக்கிறார். என்ன ஆச்சு? பயங்கரமான குழியில விழுந்துட்டாரு, உளையான சேற்றுல கிடக்கிறார். இந்த பொந்து கலாத்திய கப்பத்தோக்கி ஆசியா பித்தினியா தேசங்கள் இருந்து வந்தாங்களே,
அவங்களுடைய பழைய அனுபவத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆண்களும் பெண்களும் பெரியவங்களும் சொல்லுவாங்க, ஐயோ முந்தி அவர்களோடு கூட அந்த துன்மார்க்க உலையில நாங்க கிடந்தோம், மேலெல்லாம் வாழ்க்கையெல்லாம் நாரின காரியம் மறைச்சு பெருமான் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால கழுவி அந்த அசுத்தத்தை எல்லாம் மாத்தி கட்டகுமாரன் பண்டிகைங்கிற தவிடு கூட கிடையாம பண்டிகைகள் மத்தியில இருந்து வந்து அப்புறம் அதோட அந்த வீட்டு எஜமான வீட்டுல இருக்க முடியாதுல்ல, ஸ்நானம் பண்ண வச்சு அவனுக்கு கையில மோதிரம் போட்டு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி காலில் பாதரட்சை போட்டு அப்பதான் அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியும். அப்புறம் அங்க பெரிய நடன கழிப்பு விருந்து எல்லாம் நடக்குதே, கொளுத்த கன்று கொண்டு குட்டியை அடிச்சாங்களே. அருமரட்சகர் இயேசு நமக்காக சிலுவையில மரித்த அந்த மரணத்தினுடைய ஆசீர்வாதம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விருந்து பெரிய விருந்து. ஒரு விருந்து உலகத்தில் எவனுக்காவது கிடைத்ததா? சாப்பிட்டாங்களா? ஆனா நாம சாப்பிட்டு இருக்கிறோமே. அதனால பாவத்தில் விழுந்தா இதெல்லாம் அவுட், அப்புறம் அதுல போயிட வேண்டியதான். அதுல போன கதை என்ன ஆகும்? இதான் பயங்கரமான குழி, உளையான சேரு. அதனால அதுலயும் விழுகக்கூடாது, இன்னொன்று உபதேச கவர்ச்சியில் விழுகக்கூடாது. நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும், தீத்து 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தையும், கொலோசருக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 8ஆம் வசனத்தையும், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும், 2 யோவான் 8ஆம் வசனம், இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா உபதேச தீமை செய்த காரியங்கள் விசுவாசிகள் மத்தியில 1ஆ 2ஆ? உலக மக்கள் கூட்டங்களுக்கு வருகிற ஜனங்கள் மத்தியில செய்த தீமை 1ஆ 2ஆ? நல்ல உபதேசம் அல்ல, அது கள்ள உபதேசம், மனுஷரால தரக்கூடிய உபதேசம். அதுல விசுவாசிகள் போகும் பொழுது என்ன ஏற்படுது என்று சொன்னால், சத்தியத்தை பலமுறை கற்று உணராத, எத்தனையோ முறை பிரசங்கத்தை கேட்கிறாங்க, கற்று உணர மாட்டேங்கிறாங்க. அந்த பெண் பிள்ளையுடைய வீடுகளில் இந்த பாவத்துல உளறி கிடக்கிற மக்கள் உள்ள பிரவேசித்து அவங்களுக்கு அனுகூலமான இதமான காரியங்களை பேசி அவங்கள கொண்டு முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுறாங்க. அவங்க கொண்டே போறாங்கன்னு எழுதியிருக்கு. தீத்துவிலர் வாசிக்கும் போது அவர்கள் மனதை மயக்கிறவர்களா இருக்கிறார்கள். அந்த மனதை மயக்கிறவங்க நல்ல மனுஷர்களா பொல்லாதவங்கன்னு எங்க எழுதியிருக்கு. அந்த பொல்லாதவங்க மனதை மயக்கும் போது பேசுகிற போது இந்த விசுவாசிகள் அவங்களுக்கு பின்னால போறாங்க. அது எத்தனை பயங்கரம்! அப்புறம் ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது, உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொள்ளை பொருளை அவங்க களவாடி கொண்டு போய்விடக்கூடாது என்று எழுதுகிறார். அப்புறம் இந்த அதாவது யெகோவா சாட்சிக்காரங்களுக்கு எதிராக எழுதின நிருபம் தான் யோவான் எழுதின நிருபம். அவங்க உங்களை வஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லி அவர் யோவான் அப்போஸ்தலன் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு நிரூபிக்கிறதான் காரியங்கள் எழுதியிருக்கு. அப்புறம் நிருபத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களிடத்துல ஒருவன் இந்த உபதேசத்தை கொண்டு வராம இருந்தா, கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை அவனை உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவனை வாழ்த்தல் சொல்ல வேண்டாம். ஏற்றுக்கொண்டால் வாழ்த்தல் சொன்னால் அவனுடைய திருக்கிரிகளுக்கு கூட அவன் பங்குள்ளவனா இருக்கிறான். எல்லா உபதேசம் ஒண்ணுதாங்க, நீங்க விழுந்தே போவீங்க. எல்லா சமயம் ஒண்ணுதாங்க, நீங்க விழுந்தே போவீங்க. இன்றைக்கு விழுகலைன்னா நாளைக்கு விழுவீங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, நான் என் சபையை கட்டுவேன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் ஸ்தல சபைகளை இயங்கி இருக்கிறது எந்த ஊர் அந்த பேர் ஊர்ல கூடிச்சோ அந்த ஊர் பேர் தவிர வேறு பேர் கொடுக்கவில்லை. ஸ்தல சபைகள் என்று சொல்லும்போது அந்த ஸ்தல சபைகளுக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேர் கொடுத்ததாக இல்லை. கிறிஸ்துவின் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவான ஒரு ரத்தம் சிந்தினார். தேவ சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்காக தேவன் முன்குறித்தார். பரிசுத்தவான்களுடைய சபை என்று சொல்லியிருக்கிறது, ஒரு பாவியோட அதுல இடம் கிடையாது, எல்லாம் விசுவாசிகள் அதுல இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி தவறான உபதேசம் செய்யறவங்க அதை சொல்றாங்களா? அந்த ஆட்கள் எங்க சபைக்கு வாங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, எப்படி வாழ்ந்தாலும் சரி பரலோகத்துக்கு போயிடலாம். ஒரு கொள்கையும் ஒரு சபையும் பெருமையா பேசுறாங்களே, ஒரு கொள்கையும் ஒரு சபையும் எந்த பாவியாவது பரலோகத்துல கொண்டு போக முடியுமா? ஆண்டவர் இயேசு சிலுவையில மரித்த மரணத்தினால் அல்லவா நாம் பரலோக ராஜ்யத்துல போறோம். இந்த விசுவாசிகள் பாருங்க, பவுலப்போஸ்தலன் மூலமாகவே பிரசங்கம் கேட்டு சத்தியத்துல வளர்ந்த மக்கள், எங்களால கட்டளை பெறாத சிலர் உங்களிடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்போ சொல்றது கட்டளை கூட பெறல, அவங்க சொல்ற காரியத்தை கேட்கிறாங்க. ஒரு ஸ்தலத்திலே இருந்து
உயிரை கொடுத்து வேதத்தை படித்து அதுக்கு பல மணி நேரம் ஆயத்தம் செய்து ஒழுங்கா பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்கியானுடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. காலமெல்லாம் பரிசுத்தத்தை பற்றி பேசா பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணாலும் கவர்ச்சியான சில காரியங்களை கண்டாலும் அதுக்கு பின்னால போறாங்களே, விழுந்துடுறாங்க. நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை என்று விழுந்தீர்கள். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதில்லைன்னா அப்ப யாரால உண்டானது? அது மனுஷரால் உண்டான அந்த போதனை இயேசுவானவரால் உண்டான போதனை இல்ல. அந்த பாவத்தின் கவர்ச்சி யாரால உண்டானது? அது ஆண்டவரால் உண்டானதா? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நல்லா இருக்கலாம் என்று சொல்லலாமா? பாவத்துக்கு மரித்த நாம் எப்படி பிழைப்போம்? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு ஆண்டவர் சிலுவையில நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மரித்தாரு. மறுபடியும் பாவத்தின் கவர்ச்சியினால் விழுந்தா அவரை மறுபடியும் சிலுவையில் அறையிறோம். அதை எபிரேயர் 6 சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில் அறையலாமா ஏசுனாரு நீங்க? அப்புறம் எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சபையை விடலாமா? வேற எதை விட்டாலும் நம்ம பொழைக்கிறது கஷ்டம். சபையை விட்டா ஆத்மீக வாழ்க்கையில பொழைக்கிறதுக்கு வேற உலகத்துல எந்த இடம் இருக்குது? அவங்க தேவகுமாரனை காலில் கீழே போட்டு மிதிக்கிறாங்கன்னு சொல்லி 10ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எத்தனை கொடுமையான பாவம் அது! பாவி கூட அதை செய்ய பயப்படுவான்ல. விழுகிற மக்கள் அதைத்தான் செய்யறாங்க. அதனாலதான் விழக்கூடாது. 7 தரம் விழுந்தாலும் எழுதிருப்பான்னு சொல்லி அதை நீங்க சாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எச்சரிப்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. முழுமையா நம்ம விழுந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிற, நம்ம விழ செய்யக்கூடிய உலகத்துல அவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. எந்த இடத்துல பார்த்தாலும் பாவத்தின் பயங்கரம், எந்த இடத்துல பார்த்தாலும் உபதேச குழப்பங்கள் சர்வசாதாரண மிகுந்து காணப்படுகிறது. ஆனால் ஒரு ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன் விடுவானா? விழ முடியுமா? நாம சில வேளைகள்ல சில தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கிற குறைபாடுகளை பேசி குறை பேசுறோம், உண்மைதான். ஆனால் லோத்துவை பாருங்க, அவனுக்கு கூட்டம் ஒரு விசுவாசி கூட கிடையாது. ஒரு விசுவாசி கூட. 2 பேதுரு என்ன எழுதுறார்? அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டும், கண்ணு இருக்குல்ல, காது இருக்குல்ல, கண்டும் கேட்டும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தான் எழுதியிருக்கல. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினக்குள்ளாக தீக்கவும் தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு தனி விசுவாசி பாவத்தில் விழுகாம தன்னை காத்துக் கொள்றான். சபைக்குள்ள இருந்துகிட்டும் பாவத்தில் விழுகிறாங்க. இது எத்தனை கொடுமை அது! அதனால விழக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. விழுந்தால் அது கேட்க வேணும் இல்லையா? விழுந்தால் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்றார்? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இது அங்க விசுவாசிகளுடைய நம்பிக்கை. விழமாட்டோம், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது உண்மைதான். விழுந்துடுறோம். விழுந்தால் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சங்கீதம் 37, 23, 24 நீங்க வாசித்தா 23ஆம் வசனத்தில் நல்ல மனுஷன் என்று சொல்லிவிட்டு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுந்துட்டான், ஜானமுத்துசாமி விழுந்துட்டான், விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால அவனை தாங்கி தூக்கி விடுகிறார். கல்வாரி சிலுவையில கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்ட தேவகுமாரன் நான் பாவியா இருந்த பொழுது என்ன தூக்கினார் இல்லையா? என்ன தாங்கினார் இல்லையா? இப்ப நான் விசுவாசி இருந்த ஊழியக்காரனா இருந்து விழுந்துட்டேன். நீ விழுந்துட்டியா? நீ விழுந்தே போ அப்படின்னு சொல்லி அவருடைய பாசத்தை குறைக்காம என்ன செய்யறாரு? நான் இன்னும் எனக்குள்ள ஒரு நல்ல தன்மை இருக்குது என்று அவருக்கு தெரியும். நான் இன்னும் விசுவாசி இருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போக கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்கி தூக்கி விடுகிறார் என்றே தாங்குகிறார் என்றே எழுதியிருக்கு. சங்கீதம் 145:14 நீங்கள் வாசித்தால் கர்த்தர் விழுகிற யாவரையும், ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த கலாத்திய விசுவாசிகள் எல்லாரும் விழுந்தாங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார் என்றே எழுதி. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் இன்றைக்கு? அதனால எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லும்போது சுயபலத்தினால் எழுந்திருப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. மீகா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். அவர் இன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நான் அவருடைய பிள்ளைதான். நான் விழுந்துட்டேன், விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் என்றது என்ன நல்ல காரியம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார்.
அப்புறம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார் என்று தாங்குகிறார். விழுந்துட்டா நம்மளும் எந்திரிக்க முடியாது. இன்னொருடைய ஆள் வந்து நம்ம தூக்கி விடணும். யாரு வந்து தூக்கி விடுவா? ஆண்டவர் உயிர் எடுக்கிறதுனால தூக்கி விடுகிறார். ஆனால் இந்த வார்த்தை யாருக்கு கிடையாது தெரியுமா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்டா தான் அந்த மேல வசனங்கள் உண்மை. நீங்க ரட்சிக்கப்படலைன்னா சங்கீதம் 20:8 என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவங்க என்னமோ நட்டக நேரம் நிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க விலகவே மாட்டோம், நீங்க எங்களை பற்றி என்ன நினைச்சீங்க? ஆனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். விசுவாசிகளை பொறுத்த மட்டும் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எழுந்தது மாத்திரமல்ல, நிமிர்ந்து நிற்கிறோம். ஆனால் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அக்கிரமக்காரர் சங்கீதம் 36:17 நீங்கள் வாசித்தால், அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். அவர்கள் யார் எழுந்திருக்க பண்றது? தள்ளுண்டு போனார்னு யார் தள்ளுறது? ஆண்டவர் தள்ளிட்டார்ப்பா. எத்தனை காலம் நீ பிரசங்கம் கேட்ட, நீ முறிந்து விழு, அப்புறம் நீ தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அதற்கு அனுமதி கொடுத்துறார். ஆனால் இன்றைக்கு அவருடைய கரம் திறந்திருக்கிறது. நீட்டப்பட்ட கரத்தோடு வருத்தப்பட்டு பாரசபைக்குள்ள நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்றார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் விழாமல் இருக்கலாம். விழுந்தாலும் தள்ளுண்டு போறதுல தம்முடைய கையினால தாங்குகிறார். விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறது. என்ன நிச்சயமான வார்த்தை பாத்தீங்களா? கலாத்திய விசுவாசிகள் விழுந்தார்கள், எழுந்தார்கள். அடுத்து நம்மை விழச் செய்கிற காரியம் என்ன? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேல வசனத்தில் 9 பலவிதமான இச்சைகளில விழுகிறார்கள் என்று எழுதி. நிறைய பேர் என்று அங்கு சொல்லவில்லை, சிலர் அப்படின்னு சொல்லி எதனால அவங்க விழுகிறாங்க? பண ஆசை, பொருள் ஆசை. பண ஆசையோட நிக்காத பொருள் ஆசையில கொண்டு போய் விடும். பொருள் ஆசையும் பண ஆசையும் ஆவிக்குரிய இரட்டையர்கள். உலக சம்பந்தப்பட்ட இரட்டையர்கள், ஆவிக்குரிய இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடாது, உலக சம்பந்தப்பட்ட இரட்டையர்கள். சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளால உருவுக்குத்துகிறதுக்கு முந்தி மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள். அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்க செய்யற பாவத்தை கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அந்த நிலைமையில காரியத்தை செய்கிறாங்க. சில பணக்கார விசுவாசிகள் விழுந்தார்கள். அதுதாங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட உண்மை. இவங்க ஏழைகளா இருந்தா விழுந்திருக்கவே மாட்டாங்க. ஏழைகளா இருக்கும்போது கவனமா இருப்பாங்க. ஐயோ நாங்க விழக்கூடாது, விழுந்தா அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். ஆண்டவருக்கு சிரமத்தை கொடுத்து அவர் வந்து தாங்க வேண்டிய இருக்கும், தூக்கி விட வேண்டிய இருக்கும். அவர் வேணுமானா பாவியில தாங்கட்டும், பாவியில தூக்கட்டும், நான் அந்த வேலையை அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தருத்திர விசுவாசிகள், ஏழை விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க, அடங்கி இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் பணம் வந்துட்டு அந்த பணத்தோட திருப்தி அடையாம பண ஆசை உள்ளவங்களா பொருளாசை உள்ளவங்களா மாறுறவங்க அவங்களுடைய விழுதலை தடுக்க முடியாது. அவங்க வேதனை என்னன்னு சொன்னா, மற்றவங்க வந்து அவங்கள வேதனைப்படுத்தல, அநேக வேதனைகளான தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சில பணக்கார விசுவாசிகள் விழுந்தாங்க. இவங்க விழ வேண்டிய அவசியம் என்ன? இந்த பண ஆசை பொருளாசை எங்களை விழ பண்ணும் என்றால் எங்களுக்கு பண ஆசை வேண்டாம், பொருளாசை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தடுத்திருக்கணும். என்ன சொல்றாரு ஆகூர் நீதிமொழிகள் 30 2 மனு கேட்கிற மறுக்க கூடாது. அது என்ன தெரியுமா? எனக்கு தருத்திர வேண்டாம், திருடுவேன், ஐஸ்வர்யம் வேண்டாம், மறுதளிப்பேன். அதனால அன்றாட படி எழுந்த போஷிக்கணும். எப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்களா? உங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்குமா? ஐஸ்வர்யத்தை கூடாதரும் என்று எப்போதாவது நீங்க கேட்டீங்களா? அப்படின்னா நீங்க நல்ல ஆவிக்கிற விசுவாசம், நீங்க விழுகவே மாட்டீங்க. நீங்க அப்படி வேண்டாம் சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடன் அவர் வேதனையை கூட்டார். ஐஸ்வர்யத்தில் ஆபத்து இருக்குது என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் தாவீது ராஜாவுடைய மரணத்தை பற்றி வாசிங்க. ஐஸ்வர்யம் கனமும் மகிமுள்ளவனாய் மரித்தான்.
கடைசி வரையில கையில காசோடது கூட தான் மரித்தார். உலகமெல்லாம் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பணம் உதவி செய்தார். முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு கூட பணத்தை கொடுத்தார். அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு கிடையாது. ஆனால் இந்த ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள் ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரு, இவங்களுக்கு ஐயோன்னு சொன்னா வேற என்னத்தை தான் சொல்றது? இவங்க தான் விழுந்துட்டாங்களே, அநேக வேதனைகளால உருவ குத்தப்படுறாங்களே. நீங்கள் யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தை 5ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. இந்த பணக்கார விசுவாசிகள் செய்யற சபையில செய்த குறும்பு அடாவடித்தான என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு சபையில வந்தா உயர்வான அந்தஸ்து வேணும். ஏழை அவன் சாப்பாடுல அவனுக்கு நல்ல ஒரு சேர்லயே அவனை கூட்டு சேர்ல உட்கார சொல்லாம பாதப்படியில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா முழுக்கான அவசரம், கையில மோதிரம் வேற போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இவங்க கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க, விசுவாசிகளை கோர்ட்டுக்கு இழுக்கிறாங்க. இந்த பணக்கார விஷயத்தை எழுதியிருக்குங்க. அப்புறம் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய கொடுக்கல, அவங்களை கொலை செய்தாங்கன்னு எழுதிக்குது. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. அந்த ஏழைகள் கொடுக்கிற பணத்தையும் கொடுக்காம இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சாப்பிடாம சாகத்தானே செய்வான். ஒரு 10 ஏழைகள் சாப்பிட 6ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? போதும் என்கிற மனதுடனே 6ஆம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் எபிரேயர்கள் நிறுவத்தில் சொல்றாரு. உண்ண உடுக்கம் இருந்தால் போதும் என்று கடவா, நமக்கு உண்ண இல்லையா உடுக்க இல்லையா? உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து நான் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உன்னும் உடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தேவபக்தி எல்லாம் வித்து போடுவாங்க இந்த பணத்துக்காக. இன்னொன்று இவங்க எங்களுக்கு இது போதாது அது வேணும், அது போதாது இது வேணும்னு சொல்லி திருப்தியற்ற மக்களா இருக்கிறாங்க. இதனாலதாங்க இவங்க பணாசை பொருளாசை வந்துச்சு. கடைசியில் விழுந்து இவங்க நேரம் நின்றாங்க கூட நான் சந்தோஷப்படுவேன். ஏன் விழுந்தாங்க? இவங்க தங்களை உருவு குத்தாம நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருந்தா கூட நான் மகிழ்ச்சி அடைவேன். இவங்களால சபை ஒழுங்கு சந்தோஷப்படலாம். ஆனா இவங்க உருவு குத்தி கொண்டிருக்கிறாங்களே, இவங்களுக்கு சபைக்கு வந்ததுனால சபையில இருந்தாலும் இவங்களுக்கு என்ன லாபம்? சபை வந்து இப்படி குத்துகிற இடமா? சபை விழுகிற ஒரு இடமா? விழுகிறவங்களை தாங்குற இடமல்ல, தூக்கி விடுகிற இடம் அல்லவா? இந்த ஐஸ்வர்யவான்களுடைய கதையை பாத்தீங்களா? வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16 வசனம் நான் எத்தனை முறை பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். இந்த லவோதிக்கியா சபையா சும்மா இருக்க மாட்டேன்னு ஆண்டவரத்துல சொல்றாங்க. இவங்க கெட்டிக்காரத்தனத்தை ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள பலனை நான் தருவேன், உன்னுடைய சுய சக்தியினால அதை சம்பாதிச்ச நீ சொல்லாதேன்னு சொல்றாரு முற்பிதா கடத்துல. இவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரத்துல வந்து நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பனர்கள், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இது யாரு சொல்ல சொன்னது? கள்ளத்தனமா சம்பாதிச்சு இதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க விசுவாசிகள் சொல்றவங்க. கிறிஸ்தவன் சொல்றவங்க கள்ளத்தனமா சம்பாதிச்சு இதெல்லாம் உண்டாக்கிட்டான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தை தெரியாதா? நீங்க எங்க ஏமாத்துறீங்க, யாரு பணத்தை பறிச்சீங்க, நாகரிக கொள்ளையடிச்சீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ குருடன், தரித்திரன், நிர்வாணி, போடுன்னு போட்டாரு. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? விழாமல் இருக்கிற வாழ்க்கை எது என்று நீங்க யோசித்திருக்கிறீங்களா? உனக்கு அனலும் கிடையாது, குளிரும் இல்லையே, உன்னை வாந்திதான் பண்ணி போடன்னு சொல்லி ஆண்டவர் கடுமையா பேச வேண்டியிருந்தது. அன்பா இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் இடத்துல விஷப்பரிசு செய்யக்கூடாது. இந்த மக்கள் ஆரம்பத்தில் ஏழைகளா இருக்கும்போது ஒழுங்கா இருந்துட்டு அது திருப்தி இல்லாம ஆண்டவர்கிட்ட விஷப்பரிசு செய்தனால அவருடைய விருப்பத்துக்கு இணங்க ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? பைபிள் எழுதிக்குது, அவர்கள் கேட்டதை கொடுத்தார், அவருடைய ஆத்மாவில இளைப்பு உண்டு பண்ணினார், அவருடைய இச்சையை வெறுக்கவில்லை, கொளுத்தவர்களை விசேஷத்தவர்களை சங்கரித்தார், மடிய பண்ணினார் என்ற பைபிள். ஏழை எளியும் சொன்னா சாப்பாடு இல்லாம சாவுறான். இவங்க தின்னுபிட்டு செத்தா இது எத்தனை கொடுமையான காரியம். அதனால இவர்கள் இந்த பண ஆசை பொருளாசைக்கு போய் விழுந்தாங்களே, இது முதல்ல தெரியாம அப்புறம் விழுந்தாங்களா, விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம போனாங்களா, அது ஒன்றும் தெரியல. இது என்னவென்றால் இவர்கள் இந்த மாதிரி பண ஆசை பொருளாசைக்கு போன காரியம் இவர்கள் விருப்பத்திற்கு விழுந்து அந்த பண ஆசை பொருளாசை விருப்பத்துக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, பக்தி மட்டும் போதாது,
சும்மா பக்தி பக்தின்னு சொன்னா உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? பிள்ளைகளை படிக்க வச்சிட முடியுமா? பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? பக்தி இருக்கட்டு, ஆனா பணமும் சம்பாதிக்கணும், பொருளும் சம்பாதிக்கணும். இது யார் சொல்லிக் கொடுத்த பாடம் தெரியல. பக்தி மட்டும் போதாது, நம்ம யூகத்தையும் நம்முடைய ஞானத்தையும் பயன்படுத்தி பிள்ளைகளுடைய கல்யாணம், அப்புறம் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கணும். அப்படியா பைபிள் சொல்லுச்சு? இல்லையே. உண்ணும் உடுக்கும் இருந்தால் போதும் என்ற கடவுள் தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். இவங்களுக்கு தேவபக்தி விஷயமே கிடையாது. இன்னொன்று, இவங்க விருப்பத்துக்கு இன்னொரு காரணம் தெரியுமா? பணாசை பொருளாசை உள்ளவங்களா இருந்ததுக்கு உள்ளதுல திருப்தியற்ற நிலைமை. இது போதாதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதாங்க இத பணாசை பொருளாசை வருது, இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இளம் வயதுல நீ என்னை பின்பற்றி வந்த உன் பக்தியை நினைத்திருக்கிறேன், நேசத்தை நினைத்திருக்கிறேன். அப்ப இந்த பணக்கார விசுவாசிகளும் ஆரம்ப காலத்துல, எளிமையா இருந்த காலத்துல இவங்களை ஆண்டவரை பின்பற்றி வந்த அவருடைய இள வயதின் நேசத்தை, பக்தியை நினைத்திருந்தார். ஆனா இப்ப பணத்துக்காக பொருளுக்காக பக்தியை வித்து போட்டாங்களே, அப்படித்தான் இவர்களை பற்றி சொல்ல வேணும். இப்பொழுது பக்தி வேண்டியதில்லை. ஆனால் பக்தி வேண்டாமா? யாருக்கும் பக்தி வேண்டும். அதனாலதான் 2 பேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தேவபக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அவன் தேவபக்தி உள்ள இருந்ததனாலதான் லோத்து ஆண்டவர் ரட்சித்தார், அழிவிலிருந்து காப்பாற்றினார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்தான். யாரு? சிமியோன். அந்த தேவபக்தினாலதாங்க மற்ற எத்தனையோ பேரு கிடைக்காத ஒரு பெருத்த ஆசீர்வாதம் தேவ ஆவியின் ஏவுதல்னால தேவனுடைய அழைத்துக்கு வந்திருந்து ஆண்டவரை தன்னுடைய கைகளிலே ஏந்தி, தேவரி சகல ஜனங்களுக்கு ஆயத்தப்படுத்தின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, உமது அடியான சமாதானத்துடனே போக விடுகிறேன். ஆனால் இவர்களுக்கு பக்தி உண்டா? இந்த பணக்கார விசுவாசிகள் பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க அந்த பக்தி இருக்க வேண்டிய இடத்துல பணம் இருக்குது, பக்தி இல்லாம போச்சு. பணம் பக்தி ரெண்டும் சேர்ந்து போகாது. பணம் இருந்தால் பக்தி இருக்கும், பக்தி போகும். பணம் இல்லை என்றால் பக்தி வரும். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்படி பக்தி உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க, உள்ளதுல திருப்தி உள்ளவங்க இருந்திருக்கிறாங்களே. நீங்க பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசித்தால், எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. நிஜம்தானா? அப்ப எல்லாம் அவருக்கு கிடைச்சதா? நீங்கள் 2 முறை எனக்கு அனுப்பினீர்கள், எண்ணம் கொண்டிருந்தால் உங்களுக்கு சமயமாத்திரம் கிடைக்கவில்லை, என்னுடைய குறைவினால நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் என்று சொல்றாரு. அப்ப குறைவுன்னு சொல்லி பேசிட்டு தான் சொல்றாரு. எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கிறேன். ஏசுனார் உலகத்துல ரொம்ப திருப்தியா இருந்தாருங்க. எப்படி? நரிகளுக்கு குழிகள் இல்ல, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள், நரிகளுக்கு குழிகள் இருந்தது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருந்தது. மனுஷகுமாரன் ஆகியவருக்கு அதுவும் கூட கிடையாது. இன்னொருவனுடைய படகுல ஏறி அவர் பிரச்சாரம் செய்யறார், அனைவரும் கொணப்படுறாங்க. அப்புறம் இன்னொருவனுடைய கழுதையில ஏறிக்கொண்டு அவர் பவனி போறாரு. ஊர் நாட்டு கழுதையில, அது கோவேறு கழுதைன்னு விளக்கம் சொல்றாங்க. ஆண்டவர் கோவேறு கழுதையில போறார். அங்க ஓசன்னா என்று சொல்லி ஜனங்களை ஆர்ப்பரிக்கிறாங்க, ராஜபவனி. அப்புறம் ஆண்டவர் மரித்த போது அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை என்று, கல்லறைக்கு சிலருக்கு கல்லறை வேணும், சிலருக்கு கோவேறு கழுதை வேணும், சிலருக்கு நல்ல படகு வேணும். ஆனால் ஆண்டவருக்கு இது ஒன்றுமில்லை, இன்னொருடைய கல்லறையில தான் அடக்கம் பண்றார். நீங்க நல்ல பக்தியுள்ள மக்களா இருந்தால் இதெல்லாம் நடந்துருங்க. வேறவனுடைய படகு உங்கள் படகு போலவே மாறிடும், வேறவனுடைய கழுதை உங்க கழுதையை போலவே மாறிடும், வேறவனுடைய கல்லறை உங்க கல்லறையை போலவே மாறி. இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடினால் இவங்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது யாக்கோபுடைய சரித்திரத்தெல்லாம் படிக்கவில்லையா? அவங்க 70 நாள் துக்கம் கொண்டாடி எகிப்தியர், அப்புறம் கொண்டு வந்து பிரேதத்தை வைத்துக் கொண்டு 7 நாள் துக்கம் கொண்டாடி அவர் அடக்கம் பண்றாங்களே. பரிவார கூட்டங்களோட போனார், எகிப்தியருடைய சகல அதிகாரிகள் இங்க போனாங்களே. அது அவங்க விருப்பப்பட்ட அந்த ஆபிரகாம் வாங்கின அந்த கல்லறையில கானான் தேசத்துல போய் அடக்கம் பண்ணாங்களே. நம்முடைய தெய்வம் யார்? செயல்படுகிற தேவனுங்க. நீங்க அவரை நம்பாம இருந்துட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உலக மக்களை போல. இவங்க இந்த பணக்கார விசுவாசிகள் அவங்க என்ன செய்யறாங்க? விருப்பத்திற்கும்படி பணத்தை சம்பாதிக்கணும், பக்தியாவது அது தேவையாவதுன்னு நினைக்கிட்டான். திருப்தியற்றவங்களா இருந்து பணத்தை உண்டாக்குறாங்க. பணத்தினால திருப்தி வருமா? நீங்க பிரசங்கின் புத்தகத்துல படிச்சு பாருங்க.
காண்கிறதுனால கண் திருப்தி அடைவதில்லை, கேட்கறதுனால செவி நிரப்பப்படுவதில்லை, ஐஸ்வர்யத்தினால திருப்தி அடைவதில்லை, பிரேத கலரை முதலாய் அவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் கருவிழிந்த பிண்டம் வாசி ஐஸ்வர்யத்தில் திருப்தி அடையாமல் என்றால் எழுதியிருக்குது. அதனால திருப்தி தருகிற தேவகுமாரனாக இயேசு. இந்த பணமும் பொருள் மனுஷனுக்கு திருப்பி வந்தா ஆண்டவருக்கு சிலுவையில மறித்திருக்கணும். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொல்றாரு. இந்த பணக்கார விசுவாசிகளுக்கு தெய்வ பக்தி வேண்டாம், அதிருப்தி உள்ளவங்களா வாழ்றாங்களே. சில சமயத்துல விசுவாசிகளை பற்றி கூட கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பாருங்கள், லோத்து அந்த சோதம் குமாராவுக்கு கூடாரத்தை பிரிச்சு கொண்டு ஆபிரகாம் அவருடைய குடும்பம் உறவினரை கூட விட்டுட்டு போனாரு. எதனால போனாரு? இல்லாம போனாரா? அவருக்கு ஏற்கனவே கூடாரங்களும் நிறைய ஆடு மாடுகளும் இருந்தது. ஆனா கடைசியில அது ஆடு மாடும் போய் மனைவி உப்பு தூணாகி கடைசியில பிள்ளைகளோட ஒரு கேள்வியில குடியிருந்து அது ஒரு தகாத பாவத்தை செய்து ஜீவன் தப்ப ஓடி போன கதை தான் ஏற்பட்டு போச்சு. எல்லாம் போச்சுல்ல. இவர் நிலைமை நிறைய நீர்வளம் பொருந்திருக்கிற இடம்னு சொல்லி தேடி போனாரு, ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு. அப்புறம் என்ன வாசிக்கிற நகோமியை பற்றி, எனக்கு புருஷன் 2 பசங்க இருக்கிறாங்க, இங்க இருந்த நல்ல பெண்கள் கிடைப்பாங்கல்ல. பெத்லகேம் ஆண்டவர் பிறக்க போற இடமாச்சு, அப்பத்தில் விழாச்சா. ஒரு காலத்துல அப்பத்துல தடை இருக்கலாம், அப்புறம் அப்ப வரும்ல. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், குறைவுள்ளவளாக தேவன் எனக்கு திரும்பி வரப்போ. உங்களுக்கு இருக்கிறது ஒண்ணுமில்லாமக்கு ஆண்டவர் சக்தி இருக்குன்னு அதை மறந்துடாதீங்க. நிறைவுள்ளவளாக போனேன், குறைவுள்ளவளாக திரும்பி வந்தேன். நீங்க என்ன மாறானே சொல்லாதீங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. தேவன் என்னை கசப்பாக்கினார். உங்களை கசப்பாக்க ஆண்டருக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? யோசபாத் ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க. ஐஸ்வர்யம் கனமுள்ளவனாய் இருந்தான் யோசபாத்து. அந்த பொல்லாப்பு செய்கிற அகசியா ஓடி போய் தோழமை பண்ணி ஒரு கப்பல் கட்டினாரு. கப்பல்கள் கட்டினார், ஒரு கப்பல் எழுத கப்பல்கள் கட்டினார்கள். டமார்னு சோதனை ஓட்டத்தில் உடஞ்சு போச்சு. 1912ஆம் வருஷம் டைட்டானிக் கப்பல் உடஞ்சு போனது மாதிரி உடஞ்சு போச்சு. என்ன காரணம்? அவருக்கு பணம் இல்லாத இருந்ததுனாலயா? அதனால சில சமயத்துல விசுவாசிகள் இருக்கிறதுல திருப்தி அடையாம அது வேணும் இது வேணும்னு அலைகிறாங்களே. பைபிள புதிய ஏற்பாடுல வாசிக்கிறான். தேவமா அவன் என்ன செய்தான்? பவுல போசலோடு ஊழியம் செய்து நிறைய அனுபவசாலி. அவனு ஊழியம் கூட ஊழியம் செய்த எல்லாருக்கும் தெரியும். ஊழியத்தினால கஷ்டங்களும் துன்பங்கள் இருந்ததெல்லாம் உண்மைதான். சில சமயத்துல உண்மையான ஊழியங்காரர்களை நம்பி தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பண உதவி செய்யறது உண்டு. அதை சேர்த்து வைத்தாதான் நல்ல பல ஊழியங்களை திட்டமிட்டு செயல்பட முடியும். அந்த நேரம் பவுல போசலத்துல நிறைய பணம் இருந்துக்காக பைபிள்ல வருது. வரை கூப்பிட்டு பண உதவி செய்வான்னு சொல்லி நினைச்சா பேலிக்ஸ் பண உதவி கிடைக்கல. நீ பண உதவி கிடைக்கலையே, உன்னை சிறையில வச்சுட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் 2 ஆண்டு காலம் பணம் கொடுக்காதனால 2 ஆண்டுக்குள்ள சிறையில இருந்தாரு சொல்லி பைபிள்ல எழுதி. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த பணம் போதாதான், இந்த ஆண்டவர் நாமத்தில் கிடைக்கிற பணம் போதாதான், உலக சம்பந்தப்பட்ட பணம் போதும் என்று சொல்லி என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கேக்கு போய் விட்டான்னு சொன்னா அங்க போய் பெரிய சம்பாத்தியம் பண்ணிடலாம் பண்ணா பைபிள் எழுதி. அங்க போய் இருந்த உள்ளதும் போச்சுன்னு சொல்ற நிலைமையில தான் அவருக்கு ஏற்பட்டு போயிருக்கணும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த பண ஆசை பொருளாசை முதல்ல பெருசா வராது. முதல்ல சின்ன காரியத்துல பண ஆசை பொருளாசை வரும். பொருளாசைக்காரர்களாய் நாங்கள் மாயம் பண்ணவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றார். அப்புறம் பொருளாசையுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்ற பொருளாசையில சாபத்து இருக்கிறது. பொருளாசை விடவில்லை, தன்னை விடவில்லை, அது உயிரை வாங்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்குங்க பொருள்? எதுக்கு பணம்? ஆண்டவர் பொருள் பணம் வேணுமென்றா அன்றைக்கு அதனதன் பாடு போதும் சொன்னாரு. அன்றைக்குள்ளாக அன்றைக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொன்னாரு. நான் 45 வருடத்துக்கு மேலாக ஆண்டவர் நம்பி பொழைக்கிறேன், குடும்பத்தோட பிள்ளைகளோட வாழ்றேன், திருச்சபையை நடத்துறேன். ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்கலையா? என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கவில்லையா? செத்து போனா எனக்கு கலர் கிடைக்காதா? அருமையான கலர்கள் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறாங்க. அதனால நீங்க அதை பற்றி சிந்திக்காம நீங்க என்ன செய்யணும்? விழாமல் எடுக்கிறதுக்கு இந்த பணம் பொருளாசை தடை என்று சொன்னா நான் விழமாட்டேன், இதில் எச்சரிக்கையா இருப்பேன்னு இருக்கணுமே. அப்படியே தவறி விழுந்தால் அதற்கு பரிகாரம் இருக்கிறதா? என்ன பரிகாரம்? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நல்ல மனுஷன் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார். நம்பிக்கலந்து போயிட வேண்டாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
அக்கிரமக்கார விழுந்து எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். நாங்களும் விழுந்தோம், ஆனால் ஆண்டு எங்களை எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணினார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலத்தில் அதரைப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு பயங்கரமான நிலைமையில விழுந்தாலும், முழுதுமாய் விழுந்தாலும், வச்சுக்கல ஜானும் சாமி முழுசாக விழுந்து போயிட்டா ஊரே டமாரம் அடிச்சிருவாங்க. சபை முழுதும் டமாரம் அடிச்சிடும். சிலர் சபைக்கு வராம கூட போடாமல் போயிடுவாங்க. அவர் விழுந்துட்டாருங்க. உண்மைதான். ஆனால் இந்த விழுவினுடைய காரணத்தை கர்த்தர் அறிவார். நான் எழும்பினால் என்ன காரியம் செய்வேன் என்று அவருக்கு தெரியும். அப்படி எழும்பி பெரிய காரியங்கள் சாதிச்ச மக்களும் இருக்கிறாங்க, எழும்பாமலே மறைச்சு போன மக்களும் இருக்கிறாங்க. அதனால விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் விழுந்துருவேன்றதுக்காக பிரசங்கம் பண்ண யாராவது தவறான கணக்கு போட்டுறாங்க. விழுக மாட்டேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்பதுதான் விழ வேண்டிய அவசரம் வராது. ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ள, நான் அவருடைய வல்லமையை சார்ந்திருக்கிறேன், அவருடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன். என்ன சார்ந்தத்தான் நான் விழுவேன். தேவனுடைய பிள்ளை அந்த கருத்து கூட கவனமா இருக்கணும். மூன்றாவது நாம் விழுகிற காரியம் என்ன? இதுல பெரும்பாலான நாட்கள் விழுகிறாங்க, இதுல விழுக மாட்டேங்கிறாங்க. பாவத்தின் கவர்ச்சினால சில தேவனுடைய பிள்ளைகள் விழுக மாட்டேங்கிறாங்க. உபதேச கவர்ச்சினால விழமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் பொருளாசை பண ஆசையில அதுல கூட விழமாட்டேன் தப்பிச்சுக்கிறாங்க. பிசாசு பார்த்துட்டே இருப்போம், இதுல எல்லாம் நீங்க தப்பிச்சிட்டீங்களா, உங்களை விழ பண்றதுக்கு நான் வழி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துல ரொம்ப பேர் வீழ்த்திட்டான். பிசாசானவன் சந்தரசாலி, கெட்டிக்காரன், 6000 வருஷம் அனுபவசாலி. ஆனால் அவனையும் நாம் தோற்கடிக்கணும், அவனை முந்தி கட்டணும், அவனை கால போட்டு மிதிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இந்த வீழ்ச்சிக்கு கவனமா இருக்கணும். விசுவாசிகள் சொல்றவங்க ஆனா பெண்ணா பெரியவங்கள சின்னவங்களா கவனமா இருக்கணும். அது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. விழுந்தாயே, விழ வெட்டப்பட்டாயே. விழுந்தாங்க ஒரே விழுகை. ஆண்டவர் விழும்போது நீ சாதாரண விழப்படாது. எல்லாரும் உலகத்திற்கு சிந்திக்கணும், உன்னை வெட்டியே கீழே தள்ள வேண்டாம். வெட்டினாரு கீழே தள்ளினார். இது யாருங்க? இது லூசிபருங்க. 3 தூதர்கள் தான் நீங்க பைபிள் வெளிச்சத்துல படிச்சா முக்கியமானவங்க. வேதாகமத்துல வெளிப்படுத்தின விஷயத்துல படிக்கும்போது 1000 10,000 தேவ தூதர்கள் இருந்தார்கள் என்று பைபிள் எழுதிக்குது. அதுல 3 பேர்ல கபரியல், மிகாவேல், அதற்கு மேல உள்ள தலைமை ஸ்தானத்தில் இருந்து வந்தாங்க இந்த லூசிபர். அவன் விழுந்தான். வானத்திலிருந்து விழுந்தாயே, விழ வெட்டப்பட்டாயே. இது சுயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விழுந்தான் லூசிபர். அவனை போன்ற ஆவியுடையவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ விழுவார்கள். நீங்க சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கவே கூடாது. நீங்க விசுவாசின்னு சொன்னா பாவி வைப்பாங்க, நீங்க வைக்க கூடாது. நம்முடைய சுயம் எங்கே இருக்கணும்? நம்முடைய மாம்சம் தன்மை. கலாத்தியர்கள் நிறுவ 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவனுடையவர்கள் எல்லாரும் அல்ல, முடியாது. அவங்க நினைச்சா கூட யோசித்தா கூட செய்ய முடியாது. கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். என்னுடைய மாம்சமும் இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் சொன்னா அது சிலுவையில் தாங்க இருக்கணும். அது என்னிடத்துல இருக்கக்கூடாது. அதை விளக்கு இருக்கா பவுல் என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நான் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன், உலகம் எனக்காக சிலுவையில் அறைந்து. 2 பேர், உலகம் சிலுவையில தொங்குது, பவுல போசலும் சிலுவையில தொங்குறாரு. இது அனுபவமா? இப்படி இருந்தா நீங்க ஒரு காலத்தில் விழுக மாட்டீங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நான் அல்ல, என்னால பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் அல்லன்னே சொல்றார். இதாங்க சுயம் இல்லாத நிலைமை. கலாத்தியர்கள் நிறுவ 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பவுல் என்ன சொல்றார்? 2:20, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நான் என்று சொன்ன காலம் இருந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தைய நான் பேசியிருக்கிறேன். இனி நான் அல்ல. அப்புறம் என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, ஸ்ரீயிடத்துல பிறந்தவர்கள் எல்லாரும் பெரியவன் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்றவன் யோவான் ஸ்நானகன், அவர் பெருகவும் இயேசுநாதர் நான் சிறுக வேண்டும். இன்றைக்கு அனைவரும் பெருகிறாங்க, இயேசுநாதர் சிறுகிறாருங்க. இதுதான் திருச்சபைகளுக்கு உண்டான கேடு.
ஆனால் திருச்சபைகளிலே ஆண்டவர் பெருக வேண்டும், நீங்கள் சுருக வேண்டும். சுயம் தேவனுடைய திருச்சபையில காணப்படக்கூடாது, சுயம் நம்மை ஆளக்கூடாது. அதனால குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நமக்கு ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. ஆண்டவர் வானத்திலும் தள்ள வேண்டி இருக்கும், வெட்டப்பட்ட என்று சொல்ல வேண்டிய தூதனையே அப்படி செய்தாரு. நம்ம செய்ததுக்கு எவ்வளவு காரியம். இந்த சுயம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 131 என்ன வாசிக்கிறோம்? 131:1 என் இருதயம் இருபாப்புள்ளதல்ல. பாத்தீங்களா, இருதயமும் கண்ணு சரிதாங்க, தலையிடுகிறதில்ல. இதுதாங்க சுயம் இல்லாத வாழ்கிற மக்களுடைய உண்மையான நிலைமை. இது உங்களுடைய வாழ்க்கையில உண்மைதானா? சுயத்தை நம்பவே கூடாது. இந்த சுயத்தை நம்பினவர்களுடைய அதோகதியை நீங்க பாத்தீங்களா? சுயத்தை நம்பினவருடைய அதோகதி. நெகேமியா 13:26 சாலமோனை பற்றி சொல்லிவிட்டு அப்படிப்பட்டவனையும் என்று, அப்படிப்பட்டவனையும் தான், அவனை விட பெரியவன் யாருமே இல்லை, அப்படிப்பட்டவனையும். சாலமோனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. என்னை போல ஒருவன் உண்டா இஸ்ரவேல் சமுதாயத்தில்? என்னை போல கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை ஆண்டவர் மனோகத்தை யாருக்கு கொடுத்தார்? என்னை போன்றவன், என்னை யாராவது விளத்தள்ள முடியுமா? அதனாலதான் சாலமோன் இந்து மனுஷனா போனான்ற மாதிரிதான் கதை வருது, புறஜாதி மனுஷனா போன கதை. அதோட 1 நாளாகமம் 21:4 சுய ஆண்டு கொண்ட தாவீது என்ன சொல்றாரு யோபாவிடத்துல? அவருடைய வார்த்தையை பலத்தது. அப்படின்னா இவர் வேறவங்க வார்த்தையை காதுல போட்டுக்கிறவே மாட்டார், இவர் வார்த்தை தான் சரி. குடும்பத்துல இவர் வார்த்தையை தான் எல்லாரும் கேட்கணும், இவர் வார்த்தையை தான் சபையில எல்லாருமே கேட்கணும். அடுத்தவங்க வார்த்தை நல்ல காரியம் சொன்னா கூட காதுக்குள்ளே போகாது. ராஜாவின் வார்த்தையை பலத்தது. கடைசியில மகா புத்தீனமாக செய்து அறிக்கையிட வேண்டியிருந்தது இல்ல? இவருடைய புத்தீனத்தினால 70,000 பேர் சேனையில் அடிபட்டு போக வேண்டியிருந்தது இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 14:29 வரையில எல்லாரும் இடரல் அடைந்தாலும் 11 பேரை மோசம் விட்டார். நான் தான் முதல் ஆள். எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். எல்லாரையும் தள்ளிட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட்ல விட்டார். எல்லாரும் இடரல் இருந்தா கூட நான் இடரல் அடைய மாட்டேன். நான் உம்மோடு மறிக்க வேண்டி இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவரை பிடித்தாங்களே இல்லையோ, ஓடுறதுல முதல்ல ஓடுனால ஆள் யார் தெரியுமா? பேதுருதாங்க முதல்ல ஓடினார். பாத்தீங்களா சுயத்தை நம்மளுடைய கேடு. எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன். நான் உம்மோடு மறிக்க வேண்டி இருந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இரவில் நாளைக்கு என்றால இன்றைக்கு இரவில் என்னை அறிந்திருக்கிறதை பொறுத்து சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முந்தி 3 தரம் மறுதலிப்பேன்றாரு. சுயத்தை நம்பின மனுஷன் ஆண்டவர்கிட்ட சவால் விடுறான். அதை நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னுடைய பக்தியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஓடுவதே முதலாவது ஓடினார். இந்த காரியத்தை ஆண்டவர் திரும்பி பார்த்த போது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பேதுரு போய் மனம் கசந்து அழுதார். அதனால சுயத்தின் மேல் நம்பிக்கை வச்சா இந்த கரிதான் ஏறுபடும். இப்படி சுயத்தின் மேல் நம்பிக்கை வச்சு விழுந்தா கூட அவங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறா தெரியுமா? அவங்க என்ன செய்வாங்க? உண்மையான ஆவிக்குரிய மனுஷன் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நல்ல மனுஷன் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போறதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தூக்கி விடுகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அக்கிரமக்காரர்கள் எழுந்திராமல் தள்ளுண்டு போனார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். விழுந்தாலும் எழுந்திருப்போம். விழுதலும் எழுதலும். இந்த வார்த்தையை முதல்ல அழிச்சிருங்க. எதை? விழுதல்ன்ற வார்த்தையை அழிச்சிருங்க. வேண்டவே வேண்டாம், விழுதல்ன்ற வார்த்தையை வேண்டாம். அதை அழைச்சிட்டு அப்புறம் அடுத்த நீ அழைச்சல எழுந்திருக்குதுன்ற பற்றி எதுக்கு? அதெல்லாம் முதல்ல திரும்பவும் எழுந்திருப்பேன். அதான் பைபிள் எழுதிக்குது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். சிம்சோனை பாத்தீங்களா? வாழ்க்கையினுடைய கடைசிக்கே வந்துட்டேன். இப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரத்துல வேற பெரிய ஜபம், 2வது ஜபம் ஒண்ணும் பண்ணணும். இந்த ஒரு விஷயம் என்ன நீ பலப்படுத்தணும். திரும்பவும் அவனுக்கு முடி தலையில வளர்ந்தது. தலையில தான் அவனுக்கு அந்த முடியில தான் பலத்தை வைத்திருந்தார். சிரைத்து மொட்டையாக்கினாங்க, அவமானப்படுத்தினாங்க. மறுபடியும் முடி வந்தது.
விசுவாசிகள் யாருக்கும் மறுபடியும் அந்த நிலைமை வராதுன்ற நான் பிரசங்கம் பண்ண நான் ஒரு கள்ள பிரசங்கியாரா இருப்பேன், முட்டாள் பிரசங்கியாரா இருப்பேன். எந்த தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவர் எழுப்ப முடியும், எழுந்திருக்க பண்ண முடியும். முறிந்து விழுந்தாலும் நிமிர்ந்து நிற்க பலம் தர முடியும். ஆண்டவர் வல்லமை உள்ள தெய்வம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, வளரக்கூடிய ஆபத்து இருக்கு. நாம் ஜெபிக்கணும். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த கர்த்தருடைய நாளின் மதிய நேரத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில சமயத்தில் விழுந்து போகிறோம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சுயபலத்தினால எழுந்திருப்பான் என்று அல்ல, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய மக்களை, நீதிமான்களை, நல்லவர்களை அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போறதிலே தம்முடைய கரத்தினால தாங்கி தூக்கி விடுகிறார். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய மக்களை எப்படி தூக்கி நிறுத்தி அவர்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள். அது யோசபாத்து காலத்தில் கூட நாங்கள் பார்க்க முடியும். திருமணத்தினால விழுந்து போனான், மறுபடியும் ஊழியத்தில் அனலாயிருந்தவன் ஊழியத்தை விட்டான், மறுபடியும் எழுந்தான், ஊழியத்தை செய்தான், அநேகரை ஆண்டவரிடத்தில் திருப்பினான் என்று சொல்லப்பட்டது. அதனால நம்பிக்கை இழந்து போக வேண்டிய ஒரு அவசரம் யாருக்குமே இல்லை. நாங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் விழாதிருக்கும்படி எங்களை நிர்பலப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக்கிறோம். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட முடிய மக்களை ஆசீர்வதியும். நாங்கள் விழுவதற்கு 3 விதமான காரணங்களை வேதத்திலிருந்து படித்துக் கொண்டிருந்தோம். ஒன்று, நாங்கள் ஆண்டவரை விழுகிறதுக்கு காரணம் பாவத்தின் ஆசை, கவர்ச்சி, அதோட உபதேசத்தின் கவர்ச்சி. நாங்கள் விழுவதற்கு சோதனையான காரியம் பணாசை, பொருளாசை. நாங்கள் விழுவதற்கு எங்களுடைய சுயமே சோதனையான இருக்கிறது. ஆனால் விழாதபடி ஆண்டவர் இந்த 3 காரியத்தில் நாங்கள் கவனமாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எல்லா தேவனுடைய பிள்ளைக்கு இறக்கம் செய்யும். தந்தமுடைய வசனத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் நடத்தும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனதுள்ளமே என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள மேய்க்கிறிஸ்தவ மக்களோடும் இன்றைக்கும் என்றென்றைக்கு இருப்பதாக. பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக
இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா